ஹலோ ஆல் சாட்டர்டே எபிசோடில் என்னதான் வந்து கானா வினோதோட ஏவி காமிச்சிருந்தாலும் அந்த ஏவியில் வந்து ஒரு செகண்ட் செம்ம ஃபயராக இருந்தது. அப்படி என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரு ஏவியில் வந்தாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாரோட ஏவியிலும் பாரு இருப்பாங்க. வினோதோட ஏவியில் அந்த கடைசியில் போட்ட ஒரு சண்டை இருக்குல்ல, அதில் வந்து பாரு ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி க்ளோஸ்அப்பில் காமிச்சாங்க பாருங்கள். அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செம்ம கையடி, இந்த அளவுக்கு கிளாப்ஸா அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கமருதீனை காமிச்சாங்க. அப்போல்லாம் வந்து அந்தளவுக்குலாம் இல்லை, பட் கையடி இருந்தது. ஆனால் பாருவோட அந்த ஒரு செகண்ட் இதுக்கே வந்து செம்ம ஃபயரான கிளாப்ஸ் வந்திருந்தது. ஸோ இது எதிர்பார்க்கவே இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மீண்டும் பார்வதி வந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் தான் இருந்தது பார்க்கும்போது. வினோதோட ஏவி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வினோதுக்கெலாம் வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பாருங்களேன். ஸோ இதோட எத்தனையோ டபுள் மடங்கு வந்து பாரு அங்கே வந்து உழைச்சி கொட்டியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கூட கொடுக்காம வெளியே அனுப்பிட்டாங்களே, படுவாவீங்களா அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. வினோதுக்கெலாம் எவ்வளோ மாதம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாரு இன்னைக்கு இருந்திருந்தா கண்டிப்பாக எவ்வளோ மாசான ஏவி வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த சீசன்லேயே வந்து ஒரு ஏவி பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருவோட ஏவிக்கு தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மாஸ் டயலாக் எல்லாமே வந்து செம்ம மாசு. ஸோ அது வந்து நடக்கலையே, அந்த வருத்தம் வந்து ஏன் போக மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம இப்போ சோஷியல் மீடியாவிலேருந்து நிறைய பேர் வந்து க்ரியேட் பண்ணிட்டு வராங்க பாருவோட ஏவிலாம் சொல்லிட்டு. ஆனால் எந்த ஏவியும் வந்து பிக் பாஸ் போடுற மாதிரி ஒரு ஹைப்பு கிடைக்காது, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த சீசனில். நான் என்டையர் கேமே வந்து செம்ம மாசாக இருந்த பாரு எந்த இடத்துலையுமே வந்து தன்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து வெறித்தனமாக விளையாடினாங்க. ஆனால் அவங்களோட அந்த ஒரு செகண்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சே, கேமே வந்து போயிடுச்சு அந்த மாதிரி இருந்தது வினோதோட ஏவி பார்க்கும்போது. ஏன்னா எனக்கு இப்போ தான் வந்து அது ரியலைஸ் ஆகுது, பாரு ஏன் பாரு மிஸ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம சேனல் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், பாரு போனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இப்படியெல்லாம் வந்து ஆளுங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து இந்த டாப் 5க்கு வரும்போது ஏன் வந்து பார்வை எடுத்துன்னு வரல, பார்வை வந்து கூட்டிகிட்டு வரல, அந்த மாதிரி ஒரு கோவம் ஒரு வெறி எல்லாமே வந்து இருந்தது. இந்த டாப் 5ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்கல்ல, சத்தியமாக சொல்கிறேன் அதில் வந்து எத்தனை பேர் வந்து டிசர்விங்காக இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள். சீரியஸாக சொல்கிற மக்களே, பாரோட எவிக்ஷனுக்கு அப்புறமேட்டு எனக்கு பிக் பாஸ் பார்க்குறதுக்கு ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் ரிவ்யூ பண்ணுறேனே அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். கடைசியில் இவனுக்கு என்ன தான் பண்ணுறாங்க, பாரு இல்லாமல் என்ன தான் பண்ணி தொலைக்கிறாங்க எனக்கு பார்க்கணும். அந்த ஒரு வழியில் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த பிக் பாஸில் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் என்னென்னா, அவங்க இவ்வளோ நாளாக விளையாடின ஒரு கேமை வந்து கடைசியில் அவங்க பார்க்குறாங்கல்ல, அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஃபுல் லைஃபே வந்து வாழ்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளே வந்து படம் பிடிச்சி நம்ம முன்னாடி காமிச்சா எப்படி இருக்கும், வேற ஒரு உலகத்துலேருந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வெளியே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் எப்போவுமே யோசிப்பேன், இந்த பிக் பாஸ் போனவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ லக்கியில், அவங்களுக்குலாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பேசினாங்க, அவங்களோட கருத்து எல்லாமே வந்து வெளியே இருந்து பார்க்க முடியுது அந்த ஏவியில். ஸோ செம்ம மாசம், இது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் மாதிரி. ஏன்னா லைஃப்பில் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே வராது. அந்த அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து இந்த ஒரு மெமரிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பாரோட விஷயத்தில் பாருங்களேன், எவ்வளோ கேமாக எவ்வளோ வந்து செம்ம ஃபயராக வந்து கேம் ஆடிட்டு கடைசியில் கோட்டை விட்டுட்டாங்களே, அந்த ஒரு கோவம் வருத்தம் வந்து கண்டிப்பாக இருக்குது மக்களே. நிறைய பார்வதி ஃபேன்ஸ்க்கு வந்து அதுதான் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஏவி கூட அவங்களால வந்து போட முடியலையே, நம்ம இவ்வளோ நாளாக ரசித்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாருவோட ஏவி வந்து செமையாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைப்பா. இவ்வளோ நாள் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்த ஒரு பிளேயரை வந்து அவங்கள பற்றி ஒரு வீடியோ கூட போடாமல் இப்படி அசிங்கப்படுத்தி அமுச்சிட்டாங்களே, அந்த ஒரு வருத்தம் வந்து இனிமேல் பிக் பாஸ் பார்க்குற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கே வந்து இவ்வளோ ஃபீல் ஆகுதுன்னா பாருக்கெலாம் வந்து எவ்வளோ ஃபீலாக இருக்குல்ல. ஏன்னா உசுரை கொடுத்து விளையாடிருக்காங்க, கண்ட நாய்க்கிட்டலாம் வந்து அடி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கேவலமாக எல்லோரும் பேசியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து யாரும் உண்மையாக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாங்க, மதித்து பேசியிருக்காங்க, எல்லாமே வந்து கிண்டல் கலாய் அப்புறம் திட்டு இதெல்லாம் தான் இருந்தது. ஆனால் அவள் வந்து 100 இல்லை 200% உழைச்சி கொட்டியிருக்கா. ஆனால் ஒருத்தனு கூட நன்றி இல்லை பாரு. நான் ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுகிறேன்னா, வினோதோட ஏவி பார்த்தப்போ சத்தியமாக நான் அழுதுட்டேன். ஏன்னா பாருக்கு இந்த மாதிரி ஒரு ஏவி வந்திருக்கணும். இப்போ வினோதெலாம் வந்து பேசுறது ஒரு கவுண்ட் டவுன் அந்த மாதிரி தானே பேசுவாங்க. ஆனால் பாருவோட ஒவ்வொரு டயலாக்லேயும் வந்து செம்ம பஞ்சு செம்ம மாசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஏவியில் பார்த்தா எப்படி இருந்திருக்கும். ஸோ அதுதான் நான் யோசித்தேன். எனிவே கண்டிப்பாக வந்து அந்த ரெட் கார்டெலாம் வந்து ரிவோக் பண்ண மாட்டாங்க, 100% தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஏவி மட்டுமாவது போட்டு விடுங்களாடா, அட்லீஸ்ட் இந்த விஜய் டிவி சேனல்லையாவது போட்டு விடுங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு.